40 இந்தியாவில் கிடையாது. இணைக்கப்படும் போது, மாநிலமாக இணைக்கப்படும் போது இந்திய அரசமைப்பு சட்டத்துல 371 ஏ என்ற உறுப்பை ஏற்படுத்தி அவர்கள் உரிமைகளை அங்கீகரிக்கிறோம். உங்களுடைய மண்ணில் நீங்க தான் வேலை பார்க்க முடியும், வெளி மாநிலத்துல இருந்து யாரும் உங்க ஊருக்கு வந்து தக்க முடியாது. இன்னைக்கு அந்த நாகாலாந்து பகுதியில் என்ன இருக்கு, இன்னர் லைன் பர்மிட் என்ற சிஸ்டம் வச்சிருக்கிறோம். ஒருவேளை புதுச்சேரி என்பது ஒரு மாநிலமாக ஏற்கப்பட்டுவிட்டால் ஒரு ஆண்டுக்கு சட்டப்படியாக 2731 கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு வர முடியும். 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் பொற்கொள்ளர்கள் இருந்து தங்க நகை செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த நகை எங்க இருக்குன்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல இருக்கு. அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் பொற்கொள்ளர்கள் இருந்திருக்காங்கல்ல, தங்கத்தை உருக்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இதே புதுச்சேரியில இன்றைக்கு பொற்கொள்ளர்கள் வாழ முடியுமா? பெரிய பெரிய வேளாண் பரப்பாக இருந்த 10,000கணக்கான வேளாண் பரப்பாக இருந்த ஒரு பகுதியில நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இன்னைக்கு அங்க எப்படி இருக்கு? நெய்வேலி பக்கம் நாங்களாம் போறோம், எப்படி பார்க்கறோம்? முழுக்க முழுக்க குப்பை மேடாகிட்டோம். சுரங்கங்களுடைய குப்பை மேடு போல இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்ச நஞ்ச இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களே வெளியே நம்ம பார்க்கறோம். 12,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் பரிசா வச்சிருக்கிறோம், சும்மா வச்சிருக்கோம். நீங்க இப்ப புதுச்சேரியாவது 15 லட்சம் பேர் சொல்றோம், 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய மிசோரத்துக்கு அவன் மாநில தகுதி கொடுக்குறான். 6 லட்சம் பேர் இருக்கக்கூடிய சிக்கிம்க்கு மாநில தகுதி கொடுக்குறான். சின்ன மாநிலம் நாங்க யாரும் பேசல. ஆனால் புதுச்சேரிக்கு என்று வரும்போது மட்டும் நம்ம நாட்டிலே சொல்லியிருக்கான் சின்ன மாநிலம் என்று. இந்தியாவை தொற்பூட்ட அரசாக மாற்றுக, புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வழங்கிடுங்க என்ற நோக்கத்தோடு இந்த சிறப்பு கருத்தரங்கமும் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்று 2000ஆவது ஆண்டு கேரளாவை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ராஜேந்திரன் என்பவர் பொம்மையார்பாளையம் ஓடை, நம்ம காலப்பட்டு போற வழியில இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையார்பாளையம் ஓடை சிறப்பு சிம்மன், அங்க வந்து அவர் அவங்களுடைய மாணவரோட போய் ஒரு ஆய்வு பண்றாரு. அங்க வந்து பழைய பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படின்ற செய்திகள் கிடைச்சு போறாரு. கேரளாவை சேர்ந்த ஒரு பேராசிரியர் போய் அங்க தோண்டி எடுக்கும் போது 8 மீட்டர், அதாவது 8 மீட்டருக்கு ஆழத்துல அவர் கிடைக்கக்கூடிய பொருள் என்பது ஒரு மண்டை ஓடு. அது ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு அல்ல, ஒரு சிறுமியினுடைய மண்டை ஓடு. அதை எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான ஆய்வகங்களுக்கெல்லாம் அனுப்புறாங்க. அதுபோல அந்த இந்தியாவுடைய இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அவங்க கிட்ட அனுப்புறாங்க. அந்த மண்டை ஓட்டினுடைய துகள் அனுப்பி அது என்ன, எந்த காலத்துல என்னன்னு பார்க்கும்போது சொல்றாங்க, 1,66,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்த ஒரு சிறுமியினுடைய மண்டை ஓடு எங்க கிடைத்தது? நம்முடைய புதுச்சேரி பகுதிக்கு மிக அருமையில கிடைத்தது. இந்த பகுதி என்பது தொடர்ச்சியாக மனித வாழ்வு இருக்கக்கூடிய பகுதி. புதுச்சேரி என்பது நம்ம திருவக்கரைக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதே திருவக்கரையில தேசிய கல்மர பூங்கா என்று வைத்திருக்கிறார்கள். கல் என்பது அங்க என்ன, ஒரு மரம் என்பது ஒரு கல்ல மாறிய இடம். அந்த இடம் அங்க இருக்கக்கூடிய அந்த கல்மர பூங்காவில் இருக்கக்கூடிய அந்த மரங்களுடைய வயது ஆண்டு கணக்கீடு பண்றாங்க. 20 லட்சம் ஆண்டுகள். 20 லட்சம் ஆண்டுகள் பூமி பந்து முதல்ல உருவானது இருப்பாங்க. அந்த பூமி என்ற ஷேப் வருவது இருப்பாங்க. அந்த இதுல இருந்து அந்த இடத்துல அந்த மரங்கள் இருந்து இருக்கு, அது வந்து படிச்சு ஒரு பாசியலா ஒரு கல் மரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியுடைய பழமை என்பது அப்படிப்பட்டது. ஏதோ அந்த 10 வருஷம் 5 வருஷம் சொல்றது இல்லை. இப்ப அண்மையில பாத்தீங்க அப்படின்னா 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நகரம் கீழடி என்று இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறது. சிவகலை என்ற பகுதியில தமிழ்நாடு அரசனுடைய திருப்பூர் ஆய்வுத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா இரும்பு உருக்குனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில இரும்பு உருக்கி இருக்கிறாங்க. நமக்கு வந்து புதுச்சேரியிலே எல்லாருக்கும் தெரியும், அரிக்கமேடு என்றால் நம்ம எல்லோருமே அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பகுதியும் தெரியும். அங்க வந்து 2300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அரிக்கமேடு பகுதியில தொல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, உரைகிணறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் வந்து கீழடியை சொல்றோம், சிவகலையை சொல்றோம், அதான் ஊர் பேர். ஆனால் அரிக்கமேடு என்ற ஊர் இருக்கிறதா நம்ம ஊர்ல? வீராபட்டினம் இருக்கு, அரியாங்குப்பம் இருக்கு. அரிக்கமேடு என்பது அந்த பகுதியில அந்த ஆத்தோரமா இருந்த அரித்த இடம். அந்த இடத்துல வந்து சாதாரண மக்கள் பேச்சுல வந்து அரிச்ச இடங்க, அந்த கடல் அரித்த இடம்னு சொல்லுது. அதை அரிக்கமேடுன்னு சொல்லிட்டு ஊர் பெயர்களே இல்லாமல் ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. ஏனென்றால் இந்த அகழ்வாராய்ச்சி எதிலுமே நமக்கு புதுச்சேரி அரசு தொடர்பு கிடையாது. கேரளாவுக்கு வந்து எடுத்துட்டு போனாங்க, அது புதுச்சேரி அரசுடைய பங்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. இது அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில புதுச்சேரி அரசு பங்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. யார் யாரும் வந்து எடுக்கிறாங்க, ஆனால்
புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரசு இருக்கிறதே அது அங்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா புதுச்சேரி அரசுக்கு என்று ஒரு தொல்பொருள் துறை என்பது கிடையாது. ஏன்னா இது ஒரு மாநிலமே கிடையாது. எவ்வளவு பழமை வாய்ந்த பகுதியாக இது இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பழமையை என்ன என்று கண்டுபிடிப்பதற்கான ஒரு துறையை கூட நாம் வைத்திருக்க முடியாத நிலைமை தான் நம்ம இருக்கிறோம். அது போல சுத்துக்கேணி என்ற பகுதி இருக்கிறது. அந்த சுத்துக்கேணியில தங்க நகை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த தங்க நகை அவங்க வந்து கார்பெண்டேட்டிங் பண்ணிட்டு 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தங்க நகைன்றாங்க. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் பொற்கொள்ளர்கள் இருந்து தங்க நகை செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த நகை எங்க இருக்குன்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல இருக்கு. அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் பொற்கொள்ளர்கள் இருந்திருக்காங்கல்ல, தங்கத்தை உருக்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இதே புதுச்சேரியில இன்றைக்கு பொற்கொள்ளர்கள் வாழ முடியுமா? ஆளுக்கு அசு கல்யாணம் அவன் வந்திருக்காங்க. எப்படி வராங்க? இந்தியாவோடு இணைந்ததுனால வெளி மாநிலங்கள் இருந்து தொழில்நுட்பம் வந்து இந்த பகுதியில வாழ்ந்த பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்த பொற்கொள்ளர்கள் அழிச்சுட்டான். ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா இந்த புதுச்சேரியுடைய மண்ணின் மக்கள் பார்த்தா ஒரு அழிவின் விளிம்புல இருக்கும். புதுச்சேரி அரசு வந்து ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் கொடுக்கும்போது இந்த ரேஷன் கார்டை புள்ளிவிவரங்கள் சொல்றாங்க. புதுச்சேரியில 3.54 லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கு, குடும்ப அட்டை. அந்த 3 லட்சம் ரேஷன் கார்டுல 1.6 லட்சம் பேர் என்ன சிகப்பு அட்டை. கிட்டத்தட்ட 40 விழுக்காட்டு மக்கள் புதுச்சேரியில வறுமையில இருக்கிறாங்க. ரேஷன் கடையில இருக்கக்கூடிய சோறு நம்பி இருக்கிறாங்க, அரிசி நம்பி இருக்கிறாங்க. அந்த ரேஷன் கடைகளுக்கு சோறு போடுவதற்கு அந்த ரேஷன் கடை கூட இல்லையா? இன்னைக்கு ரேஷன் கடைகள் மூடப்பட்டுருச்சு இல்ல? எப்படி மூடுறா? யார் உத்தரவுல மூடுறாங்க? இந்திய அரசு சொல்கிறது. ஏன் இங்க ரேஷன் கடைகள் இருக்கிறது மூட சொல்றான்? ஏன் இங்க புதுச்சேரியில இவ்வளவு கல்விக்கூடங்கள் இருக்கு மூடுதான்றான்? ஆனா அதான் அவங்க என்ன சொல்றான்? சிபிஎஸ்சின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு. சிபிஎஸ்சியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய வீட்டு பிள்ளைகள் கல்வியில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். சிபிஎஸ்சியில இந்த ஆண்டு 10வது 11வது 12வது தேர்ச்சி விகிதத்தை எடுத்து பாருங்க. பெரிய அளவுல நம்ம புதுச்சேரியில இருந்து மக்கள் வந்து கல்வியிலிருந்து வெளியே போறாங்க. நமக்கு படிப்பு வராதவன் இவனே சந்தேகப்படுறான் அவனைய. அதற்கு முன்பு 10ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் இந்த ஸ்டேட் போர்டுல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுல படித்துட்டு இருந்த மாணவர்கள் தான். அவங்களுக்கு தன்னம்பிக்கையோட மார்க் எடுத்தா நீங்க பெரிய பெரிய படிப்பு போகலாம். ஆனால் சிபிஎஸ்சி வந்துகிட்ட பிறகு இந்த படிப்பு நமக்கு வராதோ, நாம் இந்த படிப்பு தொடர்பில்லாத ஆகிடணும்னு சொல்லிட்டு நம்முடைய மாணவனை சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எங்க புதுச்சேரியில தான் இவ்வளவு துன்பம் சொன்ன இதே பகுதியில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அரிக்கமேடு பகுதியில வந்து வணிகம் செய்தார்கள் பேசுறோம். ரோமாபுரியில இருந்து வந்தாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமாபுரியில இருந்து இங்க வந்து வணிகம் பண்ணாங்க. அகஸ்டஸ்னுடைய காயின் அவருடைய அந்த காசு என்பது இங்க கிடைத்திருக்கு அரிக்கமேடு பகுதியில். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வணிகம் செய்தாங்க. ஏன்னா புதுச்சேரியில் நீ வணிகம் செய்ய முடியுமா? ஜிஎஸ்டி என்ற ஒரு கொடூரமான ஒரு நாசகர திட்டத்தை கொண்டு வந்து புதுச்சேரியில் யாருமே வணிகம் செய்ய முடியாத நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. யார் வணிகம் செய்ய முடியும்? ஜிஎஸ்டி இல்லாம யாராவது செஞ்சிட முடியுமா? யார் செய்யலாம்னா மார்வாடிகள், குஜராத்தி சேட்டுகள் செய்யலாம். ஏன்னா அதுல என்ன ஃப்ராட் தனம் பண்ணலான்றதால டெல்லியில இருந்து அவன் சொல்லி கொடுக்குறான். ஜிஎஸ்டி நம்மால் ஃபைல் பண்ணுவதற்கு திணறிட்டு இருக்கான். ஆனா எந்த சேட்டுகளும் திணற மாட்டாங்க. ஆனா அவனுக்கு டெல்லியில இருந்து அதிகாரத்துல இருந்து சொல்றான், நீ இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம்ன்றான். இப்ப நமக்கு வந்து ரூபா நோட்டு போயிடுச்சு, மாத்தி செல்லா காசு ஆகிட்டாங்க. நாங்கள ஒவ்வொருத்தரும் ஏடிஎம்லயும் பேங்க்லயும் போய் நின்றுட்டு இருந்தோம் காசை மாத்துறது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மார்வாடிகள் உங்களோட கியூல பாத்துட்டீங்களா? மார்வாடி உங்களோட வரிசையில நின்று எனக்கு இந்த பணத்தை மாத்தி கொடுன்னு கேட்டிருக்கானா? எப்படி? ஏன்னா அரசு தொடர்போடு இருக்கிறான், டெல்லியில இருந்து அதிகாரத்தோடு இருக்கிறான். அப்படியெல்லாம் வந்ததுனால்தான் இந்த புதுச்சேரி மண் என்பது கிட்டத்தட்ட ஒரு வந்தேரிகளின் காடாக வேட்டை காடாக மாற்றப்பட்டது. எல்லா துறைகளும் சீரழிந்து போயிருக்கிறது. வேளாண்மை செய்யலாம் என்று சொன்னால் வேளாண் பரப்பு என்பது மிக மிக சுருக்கமாகிவிட்டது. புதுச்சேரியில் ரொம்ப ரொம்ப சுருக்கம். காரைக்கால் பகுதியில காவிரி தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் வேளாண்மை செய்ய முடியும். ஆனால் காவிரியில நமக்கு வந்து அந்த 7 டிஎம்சி தண்ணீர் வந்தது கிடையாது. எப்பயாவது மழை வெள்ளத்தின் போதுதான் வருது. கர்நாடக அரசோடு நம்ம போராட முடியல. ஆனால் புதுச்சேரி என்பது ஒரு மாநிலமாகவே அவன் அங்கீகரிக்கலையே. நம்ம அதிகாரிகளை என்னவோ மதிக்கிறோம், தமிழ்நாட்டு அதிகாரிகளே அவன் மதிக்க மாட்டான். கர்நாடக அரசும் சரி, டெல்லி அரசும் புதுச்சேரி ஒரு மாநிலமாக தகுதி பெறாததுனால் சுத்தமாக மதிப்பது கிடையாது. ஆனால் நம்முடைய விவசாயிகளுடைய குரலையும் நாம் பேச முடியும். எனவே வேளாண் பரப்பு சுருக்கி கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, இந்த பாகூர்ல ஏம்பலத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பேரில் கொண்டு வர போகிறோம். சேட்டலைட் வழியாக படம் எடுத்து போட்டு நெடுவாசல போராட்டம் நடந்த போது நாங்களாம் நெடுவாசலை பார்த்தோம். அதுபோல பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களை பார்த்தோம். அதே போது அதே வரைபடத்துல பாண்டிச்சேரியுடைய பாகூர் குறிக்கப்பட்டிருந்தது, பாண்டிச்சேரியுடைய ஏம்பலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலெல்லாம் அடியில் ஹைட்ரோ கார்பன் இருக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். திடீர்னு டங்ஸ்டனுக்கு ஒரு நாள் ஏழை விட்டாங்கல்ல, இந்திய அரசு விட்டாங்க. டங்ஸ்டன் அரிட்டாபட் எங்க இருக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு.
அவன் டெல்லியில இருந்து ஏலம் விடுறான். அங்க வந்து அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் இருக்கு, நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை நாங்க ஏலம் விட போறோம், எடுக்க போறோம், சுரங்கம் பண்ண போறோம்ன்றான். அது போல டெல்லி ஒரு நாள் அறிவிக்கும், நீங்கள் பாகூரை காலி செய்யுங்கள், ஏபலத்தை காலி செய்யுங்கள், நாங்கள் அந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம் என்று ஏலம் விடக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது. விளையாட்டு விஷயம் கிடையாது. இதான் நம்மள சந்தோஷமா இருக்கிறோம், அரிசி கொடுக்குறாங்க, குக்கர் கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, நம்மளால வேலை பார்த்து இருக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்தில் இதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் பெரிய பெரிய வேளாண் பரப்பாக இருந்தா, பல்லாயிரக்கணக்கான வேளாண் பரப்பாக இருந்த ஒரு பகுதியில நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இன்னைக்கு அங்க எப்படி இருக்கு? நெய்வேலி பக்கம் நாமெல்லாம் போறோம், எப்படி பார்க்கறோம்? முழுக்க முழுக்க குப்பை மேடாகிட்டோம். சுரங்கங்களுடைய குப்பை மேடு போல இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்ச நஞ்ச இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்களே வெளியே நம்ம பார்க்கறோம். 12,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் பரிசா வச்சிருக்கிறோம், சும்மா வச்சிருக்கிறோம். இப்ப நெய்வேலியில நிலக்கரி விரிவாக்கம் வந்து அந்த சுரங்கத்துடைய விரிவாக்கம் நடக்குதுன்னா சும்மாவே இடத்த வாங்கி சும்மா வச்சிருக்கோம். 10,000 ஏக்கர் சும்மா வச்சிருக்கான், உண்மையாக நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் கடுமையான முறையில் நிலம் கையகப்படுத்த செய்யறான். அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன அர்த்தம்? பெரிய அளவுல இதை செய்ய போறோம், இதை பழக்கப்படுத்துறான் மக்களுக்கு. நிலத்தை கொடுத்துட்டு நீ எங்கேயாவது போயிடு, நிலத்தை எடுத்துட்டு நீ எங்கேயாவது போயிடு, நகரத்துக்கு போயிடு, திருப்பூருக்கு போ, கோயம்புத்தூருக்கு போ, சென்னைக்கு போ, ஏதோ ஒரு ஊருக்கு இடத்த விட்டுட்டு போயிடுறோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஆபத்துகளை எல்லாம் தற்காத்துக் கொள்வதற்கு நமக்கு உரிமை வேண்டும். நம்ம எல்லாம் பேசுறோம், இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு, எல்லாருமே தெரியும். ஆனால் உரிமை என்னன்னு கேட்கறது. மாநிலம் என்று நாம இருக்கிறோம் அப்படின்னா அதை ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு முதலமைச்சர் வச்சு ஏதாவது ஒரு செயல்திட்டத்தை கொண்டு வந்து செய்ய முடியும். ஆனால் இங்க ஒரு அந்த மாநிலத்துக்கான வாய்ப்பே இல்லாம ஒரு ஒன்றிய பகுதி என்று நம்ம சுருக்கி வைத்திருக்கிறோம். நாம் கிட்டத்தட்ட எப்படி இருந்தோம்? நம்ம 15 லட்சம் பேர் இருக்கோம் புதுச்சேரினா, 75 நாடுகள் 15 லட்சத்துக்கும் கீழாக மக்கள் தொகை கொண்டவை. 75 நாடுகள், மாநிலம் விட்டுருங்க, உலகம் முழுக்க. இப்போ மொரீஷியஸ் சொல்றோம், பெரிய நாடு நம்ம பேசிட்டு இருக்கோம், அவன் 10 லட்சம் பேர். அதுபோல பூட்டான் பக்கத்திலேயே தான் இருக்கு, இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கு, 7 லட்சம் பேர் பூட்டான். சின்ன நாடு, சின்ன சின்னதா இருக்க. மாலத்தீவு 5 லட்சம் பேர். அதுபோல எவ்வளவு நாடுகள், சைப்ரஸ் தீவு சின்ன நாடு. வெறும் சில லட்சங்களை வைத்துக் கொண்டு தனி நாடாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்க நாடானா அது ஒரு மாநிலமா கூட இதை செயல்பட விட மாட்டோம். சின்ன இடம் சொல்லி ஏமாத்தி இருக்கிறோம். இந்த சிறிய இடம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நம்ம ஆட்களே நினைக்கிறான், நான் வந்து சின்ன மாநிலமா இருக்கிறோம், அதனாலதான் மாநிலத்தை கொடுக்க மாட்டாங்க, நம்மளால சொல்லிக்கிறான். 2004ஆம் ஆண்டு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இதை பத்தி யாரும் ஆய்வு செய்யும் போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இந்த கேள்வி வந்தது. பாஜக அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து ஒரு ஆய்வு குழு போடுறாங்க, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி. அவங்க வந்து புதுச்சேரியில இருந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்த ரங்கசாமி அவர்கள் நேரில் வந்து சந்திக்கிறாங்க. அன்னைக்கு எம்பியாக இருந்த நாராயணசாமி அவர்கள் அந்த குழுவிலையும் இருந்தாரு. எல்லாருமே கேட்கும் போது என்னென்னலாம் உங்களுக்கு சாதக பாதங்களை கேட்டு அறிக்கையை தயார் பண்ணி 2006 அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்கிறார், இது சிறிய மாநிலம் என்று எல்லோரும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் 1987ஆம் ஆண்டு கோவாவுக்கு மாநில தகுதி வழங்கும் போது அது சிறிய மாநிலம் என்று கேள்விப்பட்டு எல்லாரும் அதை பேசிதான் கொடுத்தோம். ஆனால் அந்த கோவா என்பது 2006 எவ்வளவு பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது என்று பாருங்க. அதுபோல புதுச்சேரியாலும் வளர முடியும் என்று அந்த ஆணைக்குழு தலைவர் 2006 சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே மிக இப்ப புதுச்சேரியாவது 15 லட்சம் பேர் சொல்றோம், 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய மிசோரத்துக்கு அவன் மாநில தகுதி கொடுக்குறான். 6 லட்சம் பேர் இருக்கக்கூடிய சிக்கிம்க்கு மாநில தகுதி கொடுக்குறான். சின்ன மாநிலம் நாங்க யாரும் பேசல. ஆனால் புதுச்சேரிக்கு என்று வரும்போது மட்டும் நம்ம நாட்டிலே சொல்லியிருக்கான் சின்ன மாநிலம் என்று. சின்ன மாநிலம் பெரிய மாநிலம் என்ற அந்த வரையறை கிடையாது. இது ஒரு மாநிலமாக செயல்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று 54 இருந்து 62 வரை நாம் நிரூபித்து காட்டிருக்கிறோம். இந்தியாவோடு நாம் இணைந்தது 1954. 62ல தான் அந்த 63ல ஒரு சட்டம் போட்டு ஒரு மாநிலமாக இருந்த நம்மை யூனியன் டெரிட்டரியாக ஒன்றிய பகுதியாக மாத்தலாம். அப்ப அந்த 10 வருஷத்துக்குள்ள அதுவே நம்ம மாநிலமா தான் இந்தியாவில் இருந்தோம். அப்ப நாம் ஏற்கனவே மெய்ப்பித்து காட்டியவர்கள், மாநிலமாக இருந்து தற்சார்பாக இருக்க முடியும் என்று மெய்ப்பித்து காட்டியவர்கள். வந்து நம்ம நாட்டில் சில பேருக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு நிதியெல்லாம் போயிடுமே, மாநிலம் ஆனோம்னா பல யூனியன் டெரிட்டரியா இருக்கிறதுனால, ஒன்றிய பகுதியாக இருப்பதனால இந்திய அரசு நிறைய நிதி தருது, இப்ப நாம மாநிலம் ஆயிட்டோம்னா நிதி கிடைக்காது, அந்த நிதியெல்லாம் இழந்தோம் நம்ம ஆண்டுக்குள்ளேயே ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த பட்ஜெட் போடுறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு. இந்த ஆண்டே எடுத்தீங்கன்னா 13,600 கோடி நம்முடைய ஒட்டுமொத்த வரவு செலவு திட்டம். அதுல 7,600 கோடியை இந்த புதுச்சேரி ஒரு ஒன்றிய பகுதியாக நாம் இருக்கும் போதே நாமே திரட்டிக் கொள்கிறோம். 13,600 கோடியில 7,600 கோடி என்பது நாமே திரட்டிக் கொள்கிறோம். நம்முடைய சொந்த மாநிலத்தினுடைய வருமானம் அது இருக்குது. இப்போ ஒரு 5,000 கோடி இருக்கு. அந்த 5,000 கோடி என்ன பண்றது? இந்த 5,000 கோடி தான் கடன் வாங்குறோம், இந்திய அரசு கிட்ட கேட்கறோம்.
ஆனால் இந்த புதுச்சேரிக்குள்ள என்ன வருமான வாய்ப்பு இருக்குன்னா ஜிஎஸ்டி நீங்க எடுத்து பாருங்க. ஜிஎஸ்டி என்பது இந்தியாவில எல்லாரும் வசூல் பண்றாங்க. புதுச்சேரியில இந்த 15 லட்சம் மக்கள் கிட்ட எவ்வளவு வசூல் பண்றாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 2700 கோடி ஜிஎஸ்டி வசூல் மட்டும். நாம் ஒரு மாநிலமாக இல்லாததுனால இதுல எந்த பங்கும் நமக்கு கிடையாது. ஒரு மாநிலம்னு இருந்தா என்ன பங்கு கிடைக்கும்னா அரசமைப்பு சட்டம் தான் சொல்றான். அரசமைப்பு சட்டத்துல எல்லா மாநிலங்களையும் நீங்க வரி திரட்டுறீங்க. அந்த வரியில திரட்டப்பட்ட வரியில ஒரு குறிப்பிட்ட பங்கையாவது நீ மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சின்ன உரிமை வச்சிருக்கிறான். அந்த உரிமை கூட நம்மிடம் இல்லாததுனால நமக்கு அவன் பிச்சை போட்டு இருக்கான். இதுதான் வேணும் நம்மளால கேட்க முடியாது. அவன் மனசு வச்சா எப்பயாவது தருவான், இல்ல தராம விடுவான் இந்திய அரசு. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம ஒரு மாநிலமாக இருந்தால்தான் உரிமையாக இதை தாருங்கள் என்று கேட்க முடியும். 2020ஆம் ஆண்டு இந்திய அரசுடைய நிதி அமைச்சகம் அவங்க கீழே ஒரு இன்ஸ்டிடியூட் தனியா அவங்க வச்சிருக்காங்க. இந்திய அளவுல தனியார் நிறுவனங்கள்லாம் இப்ப பார்த்து ஆய்வு பண்ணக்கூடிய அரசு நிறுவனங்களையும் அரசு பட்ஜெட்களையும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் பினான்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, ஒருவேளை புதுச்சேரி என்பது ஒரு மாநிலமாக ஏற்கப்பட்டுவிட்டால் ஒரு ஆண்டுக்கு சட்டப்படியாக 2731 கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு வர முடியும். இந்திய அரசுடைய ஒரு ஆய்வு நிறுவனம் தான் சொல்லுது. இதை நான் பேசல, நாராயணசாமி அவர்களே பேசுறாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது பேசினாரு. அப்ப ஜிஎஸ்டி வழியாக நீங்க 2700 கோடியும், இது வழியா இந்த சட்டப்படியான வரி பங்கீடு வழியாக 2700 கோடி நீங்க வாங்கினீங்கன்னா நீங்கள் தற்சார்பாக ஒரு மாநிலமாக நம்ம நிற்க முடியும். யாருக்கிட்டையும் கையெழுத்து நிற்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்களுக்கான ஊதியத்தை நாம் மாநில அரசுக்கு வருவாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே அதை யார் கொடுக்க வேண்டும் என்றால் இந்திய அரசு கொடுக்க வேண்டும். ஏன் இந்திய அரசு கொடுக்கணும்னா அதுதான் ஒப்பந்தம். பிரெஞ்சுக்காரன் ஒரு சண்டை போட்டு நம்ம இந்தியாவோட இணையும் போது எதன் அடிப்படையில என்ன நிபந்தனையில இணையறோம்? அவன் இணைக்க சொல்றான்னா இணைஞ்ச சாதாரணமா இணையல. மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி உரிமைகளை பெற்றுக்கோங்க. என்ன உரிமைகள்னா 56லயே அவன் ஒப்பந்தம் போடுறான். இதுதான் ஒப்பந்தம், நீங்க இதை பார்த்துக்கணும், நான் அதை பார்த்துக்குவேன், இதான் உரிமைன்னு போறான். அப்படி 56 போட்ட ஒப்பந்தத்தினுடைய உறுப்பு 9 சொல்றான், புதுச்சேரியிலுடைய அரசு ஊழியர்களை இந்திய அரசு பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய ஊதியத்தை, பென்ஷனை, இதெல்லாம் அந்த ஒப்பந்தத்துல இருக்கு. இதை பத்தி தான் அரசு ஊழியர்கள் சட்டம் பேசணும். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இணையாக சம்பளம் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளமே கொடுக்கணும். புதுச்சேரி வருவாயிலிருந்து இல்லை, நீ வருவாயிலிருந்து கொடுக்கணும். நீ அதை தரமாட்டேன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து நீங்க இணைத்ததே தவறு. இந்தியாவோடு நீங்க இணைத்த அந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யலாம். நாம ஒரு பொதுவாக நடத்தி ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். இதுவும் அந்த ஒப்பந்தத்தில் தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு சர்வதேச ஒரு பிரெஞ்சு அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கீங்க. அந்த ஒப்பந்தத்துக்குள்ள இந்த செய்யற விஷயங்களை செய்யணும் போது மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று நாம் வழக்கம் தொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தங்கள் இருக்கு. இப்ப இதையெல்லாம் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னா புதுச்சேரி முதலமைச்சர். ஆனால் அவர் அதை பேசுவதும் கிடையாது. ஏதோ மாநில தகுதி பொறுத்தாங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் ஏமாத்துறாங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, மாநில தகுதி என்றால் கரெக்டா என்ன விஷயத்த பேசணும். இப்ப புதுச்சேரியில பிரச்சனைனா என் மாகே இருக்கு, யானம் இருக்கு, காரைக்கால் இருக்குன்றாங்க. இப்ப மாநிலமா இணைத்தோம், மாநிலமா அங்கீகரிக்கப்பட்டால் இந்த பகுதியில அந்தந்த பகுதியில யூனியன் டெரிட்டரியா போகும், இல்ல அந்தந்த மாநிலங்களோட இணைக்கப்படும். இந்த விஷயத்த பேசணுமா இல்லையா? எந்த கட்சி இதை பத்தி பேசிருக்கு? காங்கிரஸ் பேசாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மாகாணில காங்கிரஸ் ஓட்டுகளும், யானத்துல காங்கிரஸ் ஓட்டுகளும் அவன் பேசவே மாட்டான். காங்கிரஸ் எந்த காலத்திலும் இந்த மாநில தகுதிக்கு ஒப்புக்கொள்ளாது, பிஜேபியும் ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா அனைத்து இந்திய கட்சிகளுக்கு இந்த மலையாளிகளும் தெலுங்கர்களும் வேண்டும். அப்படி மலையாளிகளும் தெலுங்கர்களும் புதுச்சேரியில் இருந்தால்தான் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த ஜிப்மர் முழுக்க யாருக்கிட்ட இருக்கு இன்னைக்கு? இந்த ஜிப்மர்ல நர்சிங் கோர்ஸ்ல யார் அதிகமா இருக்கிறாங்க? மலையாளிகள். புதுச்சேரியில பல அரசு நிறுவனங்கள்ல இந்திய அரசு நிறுவனங்கள் யார் இருக்கிறாங்க? தெலுங்கர்கள். தெலுங்கர்கள் புதுச்சேரியில எப்படி வராங்க? மலையாளிகள் எப்படி வராங்க? யானம் வழியாக வராங்க, மாகே வழியாக வராங்க. யானத்துல போய் நீங்க எடுத்து பாருங்க, மாகேல போய் பாருங்க, எத்தனை பேருக்கு 2 ரேஷன் கார்டு. இப்ப ராகுல் காந்தி எடுத்து காட்டுறாருல, இவ்வளவு ஓட்டர்கள் இருக்கிறாங்க, இவங்க இந்த மாநிலத்துல இருக்காரு, அந்த மாநிலத்தில் 2 பேர் மாகேல இருக்கு, யானத்துல இருக்கு. ஏன்னா அவன் ஆந்திரால இருக்கிறான், யானம் வழியா இங்கேயும் வரான். அது போல கேரள அரசனுடைய இருக்கிறாங்க, அங்க இருந்து இங்கேயும் வரான். இப்ப புதுச்சேரி பல்கலைக்கழக முழுக்க பார்த்தா மலையாளிகள் ஆதிக்கத்துல இருக்கு. இது போல வெளியாருடைய வேட்டைக்காடாக இருக்குது. ஏன்னா நாம இந்த மாநிலங்கள்லாம் வச்சிருக்கிறதுனால, இந்த பகுதியில மாவட்டங்கள்லாம் வைத்திருப்பதனால்தான். இப்ப இவர்களால் நமக்கு ஏதாவது வருமானம் இருக்கிறதா? இப்ப யானை பகுதியாலேயோ மாகே பகுதியாலேயோ ஏதாவது 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 2 மாநிலத்தை சேர்ந்தா ஒண்ணும் கிடையாது. இப்ப காரைக்கால் பகுதியிலேயாவது 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருக்கிறது. அந்த துறைமுகத்தின் வழியாக இந்திய அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 700 கோடி ரூபாய் வருமானம் போகிறது. அதனாலாவது அவங்களை இணைக்கலாம்னா நம்ம தமிழர்களாக இருக்கணும், நம்ம ஒன்றாக இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறும் கிடையாது, நம்ம இருக்கலாம்னு சொல்றோம். ஆனால்
நாகை என்பதை நீங்க அந்த பகுதியில தனியா வச்சிருக்கிறதா இல்ல ஆந்திராவோட சேர்க்கிறதா இருந்தா அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. ஆனால் புதுச்சேரியே அவர் வெறும் புதுச்சேரியோட அவங்க இணைந்திருக்க முடியாது. ஏன்னா அவங்க புதுச்சேரியுடைய வேலை வாய்ப்புகளை தலையிட்டு இருக்கிறாங்க, இந்த மண்ணின் மக்களுடைய உரிமைகளை தலையிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம தேவையில்லாத சுமையாக இருக்கிறாங்க. இதை வெளிப்படையாக பேசாத எந்த கட்சியும் மாநில தகுதி என்று பேசுவதற்கு தகுதியே கிடையாது. இதை பேசணும், இதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் இதேதான் கோவாவோட இருந்த டையூ டாமுக்கு இது நடந்தது. கோவா என்ற பகுதியும் டையூ டாம் என்ற பகுதியும் நம்ம எப்படி புதுச்சேரி மாநிலம் எட்டாட்டா இருக்கிறோமோ அப்படி இருக்கிற பகுதிகள். கோவா 87 தனி மாநில தகுதியாக கொடுக்கும் போது அந்த டையூ டாம் என்ற பகுதி தனி யூனிட் ஆக்கப்பட்டது, தனியா போயிட்டாங்க. அந்த டையூ டாம் இருக்காங்களே அவங்க சும்மா அவர்கள் இந்திய அரசு 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு தான் என்ன சொல்றாங்க, தாதா நகர் ரயில்வே என்ற ஒரு மாநிலமாக அதை அங்கீகரிக்கிறோம், தனி பகுதியாக விட்டுல. அப்ப என்னன்னா இந்தியாவிலே தமிழரை தவிர்த்து எல்லோரும் உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் உரிமையை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் நாம மட்டும்தான் இழந்துட்டு இருக்கோம், வேற யாருக்குமே இது கிடையாது. காஷ்மீருக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி நம்ம சொல்றோம்ல, ஒரு மாநிலமாக இருந்த காஷ்மீர் 2019 3 யூனிட் உடைச்சிட்டான். மாநிலத்தை ஒரு யூனிட் உடைக்கக்கூடிய அநீதி நம்ம கண்ணும் நாம் 2019 இருந்தது. ஆனால் அதே அநீதி 1963 நமக்கு நடந்தது இல்லையா? நாம் அதையே பேசலையே. 63 நமக்கு அதான் நடந்துச்சு. மாநிலமாக அந்த புதுச்சேரி யூனிட் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது. நமக்கு அந்த அநீதி காஷ்மீருக்கு என்ன நேர்ந்து இருக்கிறதோ அது 63லேயே நமக்கு நேர்ந்து விட்டது. ஏனென்றால் இந்த பகுதியை வெளியாருடைய வேட்டைக்காடாக மாற்றுவதற்கு தான் செய்யறாங்க. இந்தியாவோடு இணைந்த பிற பல மாநிலங்கள் இருக்கு. இந்தியாவில் அவங்க இணைந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 47க்கு பிறகு வல்லபாய் பட்டேல் வந்து தலையிட்டு இந்தியாவில் பெரிய அளவு ஆக்கிரமிப்பு போர் நடத்தி சின்ன சின்ன பகுதிகள்லாம் இந்தியாவோட இணைக்கிறாங்க. அப்படி இணைத்ததுதான் நாகாலாந்து. 47 இந்தியாவில் கிடையாது. இணைக்கப்படும் போது மாநிலமாக இணைக்கப்படும் போது இந்திய அரசமைப்பு சட்டத்துல 371 ஏ என்ற உறுப்பை ஏற்படுத்தி அவருக்கு உரிமைகளை அங்கீகரிக்கிறோம். உங்களுடைய மண்ணில் நீங்க தான் வேலை பார்க்க முடியும், வெளி மாநிலத்துல இருந்து யாரும் உங்க ஊருக்கு வந்து தங்க முடியாது. இன்னைக்கு அந்த நாகாலாந்து பகுதியில் என்ன இருக்கு, இன்னர் லைன் பர்மிட் என்ற சிஸ்டம் வச்சிருக்கிறோம். எப்படி அமெரிக்காவுக்கு, லண்டனுக்கு, பிரிட்டனுக்கு நம்ம போறோம்னா ஒரு விசா வாங்குறோமோ அது போன்ற உரிமையை நாகாலாந்து வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துல 371 ஏ கொடுத்துருக்கான். அதுபோல அசாம் 371 பி, அதுபோல மணிப்பூர் 377 சி, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களுக்கு 1970லேயே 371 டி என்று வைத்திருந்தார். அதன் பிறகு சிக்கிமுக்கு 371 எஃப், மிசோரமுக்கு 371 ஜி, அருணாச்சல பிரதேசத்துக்கு 371 எச், கோவாவுக்கு 371 ஐ. இதெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த உறுப்பு இருப்பதனால்தான் அந்த பகுதிகள் இந்தியாவோடு இருக்கின்றன. அந்த பகுதியில் இன்றைக்கும் தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியில் இந்தியாவுடைய பிற மாநிலத்தில் யாரும் சொத்து வாங்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. ஏன் இவங்களுக்கு இந்த பிரிவுகளை கொடுக்குறா அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையில இந்தியாவோடு இணைந்தவர். அப்ப புதுச்சேரி யாரு 1954 நடந்த ஒப்பந்தம் என்ன, 62 நடந்த ஒப்பந்தம் என்ன, அதெல்லாம் வெறும் பேப்பர். அது புதுச்சேரியுடைய அரசியல்வாதிகள் கேட்டுக்கணுங்களா, நீங்க யாராக இருக்கணும், அரசமைப்பு சட்டத்துல எங்களை ஏன் சேர்க்கவில்லை, ஒரு உறுப்பாக சேர்க்கவில்லை, நாங்களும் இந்தியாவோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் செஞ்சோமோ, 62 சேர்ந்தவங்கள இன்றைக்காவது கேட்கிறார்களா, யார் கேட்கிறாங்க? இந்திய அரசமைப்பு சட்டத்தை எங்களுக்காக திருத்தணும், ஒரு உறுப்பாக. ஏன்னா இந்தியாவோட பின்னால இணைந்தவர்கள் 47 நாங்க கிடையாது, பின்னால் நாங்க சேர்க்க எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இணைந்தோம். ஆனா இந்த உறுப்பு அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு சேர்க்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அது போல பார்த்தோம்னா பின்னால இணைந்தவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் சேர்க்கப்பட்ட போது சிலர் வந்து யூனிட் டெரிட்டரியா வச்சிருக்காங்க பல பேர். இமாச்சல பிரதேசம் இருக்காங்கன்னா 1948 இந்தியாவோட இணைந்தவர். 1971 இமாச்சல பிரதேசம் யூனிட் டெரிட்டரியாக இருந்து மாநில தகுதி பெற்று விட்டது. அதுபோல மணிப்பூர் 1949 இந்தியாவில் இணைந்தது. 1972 யூனிட் டெரிட்டரியாக அது வந்து இருந்தது, மாநிலமாக மாற்றப்பட்டு விட்டது. அதுபோல திரிபுரா 1949 இந்தியாவோட இணைந்தது, 72 அது மாநிலமாக தகுதி பெற்றது. அதுபோல அருணாச்சல பிரதேசம் 1972 இந்தியாவோட இணைந்தது, அதுபோல 87 வந்து அவங்க மாநிலமா அங்கீகரிக்கிறது. இது போல முன்னால் முதல்ல யூனிட் டெரிட்டரியாக இணைக்கப்பட்டு மாநிலமாக தகுதியே பெறாத ஒரு பகுதி எது அப்படின்னா புதுச்சேரி மட்டும்தான். இந்திய துணைக்கண்டத்துல வேற யாருக்கும் இப்படியான ஒரு அநீதியே நடக்கவில்லை, யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன பண்றான், அவனுக்கு உரிமை கொடுத்துருக்கிறான். ஆனால் இங்கே வலிமையாக கேட்காதனால் எந்த உரிமையும் நமக்கு கிடைக்கவில்லை. வலிமையாக கேட்காத ஒரு மிக முக்கியமான குறை. அவன் இந்திய அரசு ஒரு ஆரிய இனவெறி அரசு, அடிப்படையில் அப்படித்தான். கீழடியில் இருக்கக்கூடிய வரலாற்று தொன்மத்தை மூட வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய அந்த வரலாற்று தொன்மத்தை கண்டறிந்தார்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன்,
அவருக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை திருத்துன்னு சொல்றாங்க டெல்லியில இருந்து அதிகாரி. கீழடியில ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நகரம் வந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பொருட்கள் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த அறிக்கையை திருத்துன்னு சொல்றாங்க டெல்லியில இருந்து. எதற்காக சொல்றாங்க? இந்த தமிழ் இனத்தின் தொன்மை வெளிப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான தொன்மங்களை தாக்கி இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி மண் அந்த துன்பங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. இந்த பகுதி என்பது தமிழுடைய வாழ்விடமாக இருக்கிறது, தமிழுடைய தேசமாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உரிமை பெற்றால் அது ஆரியத்திற்கு ஆபத்து, இந்தியத்துக்கு ஆபத்துக்கு, இந்தியாவுக்கு ஆபத்து என்று அவன் கருதுகின்றான். ஏன்னா நம்முடைய மரபு என்ன? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மரபு. நாம நம்முடைய வரலாறு நமக்கு தெரியாத நாம நினைச்சுக்கிறோம். யார் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன்? வடக்குல இருந்து வரக்கூடிய ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்தால் என்ற வரலாற்றுல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆரிய எதிர்ப்பு சிந்தனை என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறி போய் இருக்கிறது. வீட்டுல தலை வச்சு படுக்கணும் அப்படின்னாலே வடக்குல தலை வச்சு படுக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பிடாரியம்மன்ல இருந்து மாரியம்மன்ல இருந்து எல்லா சாமியும் எப்படி இருக்கும்? வடக்கை நோக்கி ஆயுதம் தரித்து நின்று கொண்டிருக்கும். ஏனென்றால் வடக்கிலே தான் நமக்கு ஆபத்து இருக்கிறது. அந்த வடவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று பின்னால தலைவர்கள் சொல்றாங்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வடவர்கள் இப்படி இருக்கிறாங்க, நாம் அவர்களை எதிர்த்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய மரபிலே இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தோடு இருக்கிறார்கள், இந்திய அரசு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரிய பெருமிதத்தோடு தமது இனத்தை அழைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். எனவேதான் எல்லா உரிமைகளையும் மறுக்கிறார்கள். ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் உரிமை மறுக்கிறார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அடக்குமுறை ஏவி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஏதோ நிர்வாக பிரச்சனை கிடையாது, சட்ட பிரச்சனை கிடையாது, இன பிரச்சனை. ஆரியத்துக்கும் தமிழ் இனத்துக்குமான போராட்டம் 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி எதிர் டெல்லி என்ற அரசியலும் அதுதான். எனவே இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்தியாவிலே எல்லோரும் சம உரிமை பெற்ற குடிமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புதுச்சேரி தமிழராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழராக இருக்கட்டும், தமிழர்கள் என்பதற்காகவே நாம் அடிமையாக நடத்தப்படுகிறோம். நிதி ஒதுக்கீடு அப்படித்தான் குறைக்கப்படுகிறது. எல்லா உரிமை மேற்கும் அப்படிதான் நடக்கிறது. எனவே தமிழர்களாக நாம் எழ வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. எனவே இந்த மாநில தகுதிக்கான போராட்டம் என்பது தமிழ் இன உரிமை போராட்டமாக, தமிழர் உரிமை போராட்டமாக எழுந்தால் மட்டும்தான் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே ஒரு பேர் எழுச்சியை நாம் ஏற்படுத்தி நம் உரிமைகளை மீட்டது போல புதுச்சேரியில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி அந்த மாநில தகுதியான உரிமையை மீட்க முடியும். வேறு வழி கிடையாது. ஏதோ நிர்வாக சிக்கல் பேசிட்டு தான் கட்சிகள் முழகாட்சி போடுவாங்க தலையில. அதனால இது தமிழின உரிமை போராட்டம் என்று தமிழின இளவர் வீதிக்கு வர வேண்டும். அப்படியான ஒரு உரிமை மீட்பு போராட்டத்திற்கான ஒரு ஆயுதத்தை தான் இந்த புத்தகம் கொடுக்கிறது. இந்த புத்தகம் இந்தியாவை கூட்டரசாக மாற்றுகின்ற புத்தகம் என்பது இந்த கோட்பாடுகள் நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்குமான அடிப்படை விஷயங்களும் இந்த புத்தகம் பேசுகிறது. இதுல இருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தஞ்சாவூரில் நடந்த ஒரு மாநாட்டிலே மிகப்பெரிய தீர்மானங்களை போட்டு அந்த கூட்டரசு மாநாட்டினுடைய தீர்மானமாக புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் ஏற்றி அதைதான் ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறோம். எனவே அந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படித்து இந்த கருத்து போராட்டத்திலே பங்களிப்பு செய்ய வேண்டும், கள போராட்டங்களுக்கும் வர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.